ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை அப்படின்னா தலைவிதி, தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். என் தலையெழுத்து அப்படி தான் இருக்குப்பா, நான் என்ன பண்ணாலும் என் தலையெழுத்து மாறவே மாறாது, என்னுடைய தலைவிதி அப்படி தான், கடவுளில் எனக்கு எந்த நேரத்தில் என் தலைவிதி எழுதுனாரோ தெரில, என் வாழ்க்கை இப்படியே போகுது அப்படின்னு புலம்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லி புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். தலைவிதி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படாதவங்க, சொல்லாதவங்க பெரும்பாலும் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் சில வழிபாடுகள், பரிகாரங்களை செஞ்சால் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர் மனசில் இருக்குங்க. தலைவிதி மாறுது அப்படி இல்லைன்னா மாறப்போகுது அப்படின்றத உணர்த்துகிற சில அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய தலைவிதி மாறுது அப்படின்றத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்த சில மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய தலைவிதி மாறுது அப்படின்னு அர்த்தமாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் என்னுடைய தலைவிதியால் தான் இப்படி நான் கஷ்டப்படுறேன், எல்லாம் என்னுடைய தலைவிதி, எல்லாம் என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு விதியை பற்றி சொல்லி புலம்பாமல் இருந்திருக்க மாட்டோம். உண்மையில் தலைவிதி அப்படின்றது இருக்கா? நாம் சொல்கிற இந்த விதி அப்படி இல்லைன்னா தலைவிதி அப்படின்னா என்ன? முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களுடைய முந்தைய பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த பிறவியில் நிர்ணயிக்கப்படதா நம்பப்படுதுங்க. இதை தான் விதி அப்படி இல்லைன்னா தலைவிதி அப்படின்னு சொல்கிறோம். தலையில் எழுதப்பட்ட விதி அப்படின்றதுனால தலைவிதி அப்படி இல்லைன்னா தலையெழுத்து அப்படின்னும் அதை சொல்லலாங்க. தலைவிதியை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு சிலர் நம்புகிறாங்க. ஆனால் இந்த பிறவியில் நாம் செய்கிற சில காரியங்களால் நம்மளுடைய தலைவிதியை மாற்ற முடியும் அப்படின்னும் சிலர் நம்புகிறாங்க. பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கும் விஷயங்களை தான் நம்ம விதி அப்படின்னு சொல்கிறோம், தலைவிதி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே மகிழ்ச்சியை மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களை யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய தலைவிதி மாறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மாறும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய தலைவிதி, தலையெழுத்து மாறுறத சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய தலைவிதி மாற தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய தலைவிதி மாறுவதற்கான அறிகுறிகள், நம்மளுடைய தாயோ தந்தையோ முன்னோர்களுடைய கர்ம வினை முடியும் போது நம்மளுடைய விதி மாறுங்க. அதாவது அவங்க செய்த பாவங்கள், கர்ம வினைகளால் எப்படி நம்மளுக்கு துன்பம் ஏற்படுதோ அதே போல் கர்ம வினை முடியும் போது அவங்க செய்த புண்ணியங்களுக்கான பலன்கள் நம்மளை தேடி வரும். நாம் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத நபர்கிட்ட இருந்து உதவி நம்மளை தேடி வருங்க. அடுத்து மற்றவங்களோட அதிகமாக பேசுகிறத நிறுத்திடுவோம். நம்மளை நாமளே தனிமைப்படுத்திப்போம். தனிமைப்படுத்திக்கிறது அப்படின்னா கஷ்டத்துலேயோ இல்லை துயரத்துலேயோ தனிமைப்படுத்திக்க மாட்டோம். அதில் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம மற்றவங்ககிட்ட அதிகமாக பேசுகிறத தவிர்த்துட்டு நம்மளை நாமளே தனிமைப்படுத்திப்போம். அடுத்த விஷயம், இந்த உலகத்தில் நாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு புதுசாக ஒரு உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அடிக்கடிக்கு நமக்கு ஏற்படுங்க. நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்போம், இருந்தாலுமே நம்ம ஏதோ ஒரு புது உலகத்தில் புது அட்மாஸ்பியரில் இருக்கிறது போல் நம்மளே நாமளே கற்பனை பண்ணிக்குவோம். அடுத்து விலை உயர்ந்த பொருட்கள் நம்மளை தேடி வரும். நம்ம வாங்கணும்னு கூட நினைக்க மாட்டோம். ஆனால் முன்னொரு காலத்தில் நம்ம நினச்சிருப்போம் இந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும் அப்படி நம்மளால் அப்போ வாங்க இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தலையெழுத்து மாறும்போது அந்த பொருட்களே நம்மளை தேடி வருங்க. எப்போவோ தொலைஞ்சு போயிருக்கும், அதாவது விலை உயர்ந்த பொருளோ இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருக்கும். அது இனி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னே நாம் கைவிட்ட அந்த பொருள் நம்மளை தேடி வருங்க. இப்போ நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, எப்படியோ வீடியே அலசி போட்டு தேடினாலும் கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய கர்ம வினை முடியும் போது அந்த பொருள் நம்மளை தேடி வருங்க. நம்ம கிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை கைவிட்டுட்டு
ஆரோக்கியத்திற்கான விஷயங்களை தேடி தேடி நம்ம செய்ய தொடங்கிடுவோம். அதே போல் தீயவர்களை அடையாளம் கண்டு அவங்களை விட்டு விலகுவோம். அதே போல் அவங்களை விலகி செல்கிற சூழல் நமக்கு ஏற்படுங்க. பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் போது அதிலிருந்து விடுபட யாரோ உங்களுக்கு இருந்து வழிகாட்டுவதாக நீங்கள் உணர்வீங்க. நம்மளை அறியாத யாரோ ஒருத்தர் நம்மளை வழிகாட்டுறதா நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். தினமுமே அதிகாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம் நீங்கி கண் விழிப்போம். இது எப்படி அப்படின்னா, ஒரு சிலருக்கு 2 மணிக்கு முழிப்பு வரும். தினமுமே தூங்குவாங்க, கரெக்டாக 2 மணிக்கு முழிப்பு வரும். ஒரு சிலருக்கு 3 மணிக்கு முழிப்பு வரும். எனக்கெல்லாம் கரெக்டாக 3 மணிக்கு முழிப்பு வருங்க. 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். எழுந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப நான் படுத்துடுவேன். இல்லை எனக்கு பூஜை வேலைகள் இருக்குது அப்படின்னா அப்படியே எழுந்து கண்டினியூ பண்ணிப்பேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் முழிப்பு வரும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகப்பெருமானோட அருளோ அப்படி இல்லைன்னா சிவபெருமானோட அருளோ நமக்கு கிடைக்கும். நம்மளை அறியாமலேயே முருகன் அப்படி இல்லைன்னா சிவனின் மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க கிட்ட முழுவதுமாக சரணாகதி அடைவாங்க. கண்டிப்பாக இது ஒரு உண்மையான விஷயம். இப்போ நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண பார்த்தீங்களா? இந்த விஷயங்களை உங்களுக்கு எதெல்லாம் நடந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எதெல்லாம் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேங்க. நம்மளுடைய தலையெழுத்து மாறுறதுக்கான சில அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய தலையெழுத்து மாறுது, இல்லை மாறப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. தலையெழுத்து மாறுதோ இல்லை நம்மளுடைய விதி மாறுதோ, போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஜென்மத்தில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்ய முடியலைன்னாலும் பரவாயில்ல, உபத்திரவும் செய்யாமல் இருப்பாங்க. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களாக இருந்தாலுமே அவங்கள சபிக்க வேணாம். அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்ம தப்பே செய்யலை, இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கடவுள் முயற்சி செய்வார். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். நாம் யாரையுமே நீ நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும் அப்படின்ற வார்த்தையை நம்ம வாயினால் சொல்லவே கூடாதுங்க. நான் இன்ன வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு நிறைய பேர் சொந்தத்திலேங்க அசலில் கூட எனக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு வச்சுப்பாங்க. சொந்தக்காரங்களே ரொம்ப இந்த பொறாமையினால் பேசுகிறவங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் யாரையுமே நான் சபிக்க மாட்டேங்க. நல்லா இருக்கட்டும், கடவுள் அவங்கள திருத்துறதுக்கான ஒரு வழியை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்தில் ஆராத்தா இருந்திருப்பணும், அதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தியிருப்பனா என்னன்னு தெரியல. இந்த ஜென்மத்தில் நல்லதே செஞ்சாலும் எனக்கும் நிறைய கஷ்டங்கள், அதாவது வாழ்க்கையோட எல்லைக்கே போகிற அளவுக்கு கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அதையெல்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நான் வெளியே வந்துட்டுருக்கிறேன். இந்த ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேங்க. மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்காகவே தேட ஆரம்பிச்சிட்டேன். தேட 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தேட ஒரு விஷயம்தான் இந்த தலையெழுத்து நமக்கு மாறுவதற்கான சில வழிமுறைகள் பற்றி தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். கவுளி சத்தம் கேட்குதுங்களா? ஒரு நல்ல விஷயத்தை பேசும்போது கண்டிப்பாக கவுளி எனக்கு சத்தம் போட்டு நீ சொல்கிற விஷயம் நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.